students, welcome to 6th standard science class. Unit 3ல matter around us நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதாவது இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லிவிங் வேர்ல்டில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸால் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னாலுமே எல்லாமே மேட்டர் தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ what is meant by matter? So matter is defined as anything that has mass and occupies space. எந்த ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டனாலும் அது குறிப்பிட்ட மாஸ் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன பண்ணுவோம் ஆக்குபை பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். மேட்டர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்கக்கூடிய எல்லாமே என்ன அதுதான் மேட்டர் தான் டிஃபைன் பண்ணுறோம். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். மேட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் 3 மேஜர் ஸ்டேட். ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 states ஆஃப் மேட்டர். வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப்? இந்த மேட்டர்னு சொல்கிறோம். இதெல்லாமே எப்படி மேடாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். எல்லா மேட்டரும் எப்படி மேடாக இருக்குது அப்படின்னா ஆட்டம்ஸால் தான் மேடாக இருக்குது. அப்போ ஆட்டம்னா என்ன? வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு வெரி ஸ்மாலஸ்ட் மைன்யூட் பார்ட்டிக்கிளை தான் என்னமோ சொல்கிறோம் ஆட்டம்ஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் ஆட்டம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் ஆட்டம் இஸ் நியூக்ளியஸ். ஆட்டமில் இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் என்னது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்குதுல்ல இது என்னது? புரோட்டான். அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறது என்னது? நியூட்ரான். அப்போ நியூக்ளியஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா proton and neutron. The combination of proton and neutron is called nucleus. Okay, next electrons are revolve around the nucleus. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸை என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது. அப்போ ஆட்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் இஸ் நியூக்ளியஸ். The combination of proton and neutron is called as nucleus. Electrons are revolve around the nucleus. The atom nu nama paakrom. Next, characteristics of the particles of matter. Solid, liquid and gas irukku paathu. இதோட characteristics பண்புகள்லாம் என்ன அப்படின்றத next தெரிஞ்சுக்க போறோம். சாலிட், லிக்விட், கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கோம். சாலிட்ஸ் எப்படி இருக்குது? ரெகுலர்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. அதே லிக்விடை பாரு, இங்கே ரெகுலர் பேக் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி லூஸ்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒன்று அங்கங்கே ரேண்டமாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். இதுதான் ஆர்டர்னு இல்லாமல் அது வாட்டில் எங்கெங்கேயோ ஒன்று ஒன்றா இருக்கக்கூடியதான் கேஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஃப்யூஷன். வாட் இஸ் மீன் பை டிஃப்யூஷன்? இதை என்ன பண்ண போகிறோம்? ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கும். இந்த வாட்டரில் என்ன பண்ணு ஒரே ஒரு ட்ராப் இங்க் நம்ம எழுதுவோம்ல அந்த இங்கை ஆட் பண்ணு. ஸோ அது ஒரு டைமாலிகுல். அந்த ஆட் பண்ணக்கூடிய இங்க்கு ஒரு டைமாலிகுலாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டா ஒரு வாட்டர் பீக்கரில் எடுத்துக்கக்கூடிய வாட்டரில் ஒரு ட்ராப் இங்க் ஆட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணது ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். டோட்டல் வாட்டர்லேயுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். வாட்டருக்கும் நம்ம ஆட் பண்ண டைமாலிகுலுக்கும் இடையில என்ன ஆகுது? ஒரு ஈக்லிபிரியம் ஃபார்ம் ஆகுது. ஸோ எல்லாமே ஆட் பண்ண டைமாலிகுல்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வாட்டரோட பைண்ட் ஆகிருது. திஸ் இஸ் டிஃப்யூஷன் ப்ராசஸ்.
ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ டிஃப்யூஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, diffusion is the tendency of particles to spread out in order to occupy the available space. ஆல்ரெடி லிக்யூட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தோம், லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். அப்படி லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணக்கூடிய டைமாலிகுல் என்ன ஆகுது, வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸோட போய் பைண்ட் ஆகி ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதான் diffusion ப்ராசஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். tendency of particle to spread out in order to occupy the available space. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அவைலபிள் ஸ்பேஸில் போய் பைண்ட் ஆகுது, அதனால் அங்கே ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் diffusion ப்ராசஸ். அண்ட் லிக்விட்ஸ். ஸோ நம்ம இப்போ லிக்யூட்ஸில் தான் பார்த்தோம், the atoms are packed loosely with allows to think to be able to pass த்ரூ இட். அப்படி இருக்கிறதுனால தான் எக்ஸாம்பிளாக பார்த்தோம், வாட்டர் கூட டைமாலிகுல் ஆட் பண்ணி அது வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் லிக்யூட்ஸ்லன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேஸுக்கு எப்படி இருக்குது, கேஸ் ஆட்டம்ஸ் ஆர் பேக்ட் லூஸ்லி விச் allows திங்ஸ் டு பி ஏபிள் டு பாஸ் த்ரூ இட். ஸோ இதுலேயும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வெரி வெரி லூஸ்லி பேக்கட் அரேஞ்ச்மெண்ட். கேஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும், ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இருக்காதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம கேஸ் ஏன்னு ஒரு இது எடுத்திருக்கோம் அண்ட் கேஸ் பின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கேஸை என்ன பண்ண போகிறோம், allowed டு மிக்ஸ் டு ஈச் அதர். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கேஸ் பார்ட்டிகல்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஒன்றோட ஒன்று ஈஸியாக பைண்ட் ஆகி ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ரெஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் எப்படி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா இல்லை டைட்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை வச்சு கம்ப்ரெஷன் சாலிட் லிக்விட் கேஸில் எப்படி பண்ணுறது, அது ஈஸியஸ்ட் ஒன்னா இல்லை நாட் ஈஸியஸ்ட் ஒன்னான்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட். ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுறோம், நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எப்படி சொல்லியிருக்கோம், டைட்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொன்னோம். அப்போ கம்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃபஸ்ட் ஒன்று தான். அதே இது லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோ, லிக்விட்ஸில் ஆல்ரெடி பார்த்தோம், பார்ட்டிகல்ஸாக லூஸ்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட். ஸோ லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அதை ஈஸியாக நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இது கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோ, கேஸஸ் ஆர் வெரி வெரி லூஸ்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்படி வெரி லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், வெரி ஈஸி டு கம்ப்ரெசிபிள் ஒன். ஸோ இந்த டயக்ராம்லேயே பாரு, ஈஸியாக நம்ம கேஸ் பார்ட்டிகல்ஸை கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். சாலிட் லிக்விட் அண்ட் கேஸுக்கு கம்பேரிசன் டேபிள். சாலிட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், டெஃபினைட் சேஃப் அண்ட் வால்யூம். லிக்விடுக்கு எப்படி, நோ டெஃபினைட் சேஃப். நம்ம எடுத்துக்கக்கூடிய கண்டெய்னர் ஏதோ அதை பொறுத்து அதோட சேஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் நெய்தர் டெஃபினைட் சேஃப் ஆர் நாட் டெஃபினைட் வால்யூம். அதுக்கு ஒரு சேஃபும் கிடையாது, வால்யூமும் கிடையாது. எல்லாமே பார்ட்டிகல்ஸ்லாம் லூஸ்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அண்ட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள் ஒன். டைட்லி பேக்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால கம்ப்ரெஸ் பண்ணுறது டஃபஸ்ட் ஒன்னாக இருக்குது. லிக்விட்ஸுங்கிறது கம்ப்ரெசிபிள் டு ஸ்மால் எக்ஸ்டென்ஸ். லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியஸ்ட் ஒன் தான். அது கேஸை பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி ஈஸியஸ்ட் டு கம்ப்ரெசிபிள் த கேஸ். பார்ட்டிகல்ஸ் ஆர் லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே கம்ப்ரெஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டே நம்ம அதை பார்த்தோம். அண்ட் லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட். ஸோ ரெகுலராக ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். சாலிட்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்கிறது வந்து வெரி மைனூட் ஸ்பேஸ் தான் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதாங்க லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட். லிக்விட் பார்த்தோன்னா ஸ்பேஸ் பிட்வீன் த சாலிட் இஸ் கிரேட்டர். அங்கே வந்து என்னது, பார்ட்டிகல்ஸ்லாம் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால
ஸ்பேஸ் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் நமக்கு இருக்கிறதான் செய்யும். அது இந்த கேஸை பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இன்பிட்வீன் ஸ்பேஸ் வந்து கிரேட்டஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. அண்ட் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் அட்ராக்ட் த ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி. சாலிட் பார்ட்டிகிள் அனதர் ஒன் பார்ட்டிகிள் என்ன பண்ணுவோம், ஈஸியாக அட்ராக்ட் டு ஈச் அதராக இருக்கும். அதே இது லிக்விட் பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டோன்னா the force of attraction between liquid particle is less than solid particle. சாலிடோட கம்பேர் பண்ணும்போது லிக்விட்க்கு அந்த அட்ராக்ஷன் வந்து எப்படி ஸ்மாலாக தான் இருக்குது. அதே இது கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா the force of attraction is least between gaseous particles. கேஸ்க்கு எடுத்துட்டோம்னா the force of attraction is least between gaseous particles. very அங்கே force of attraction ரொம்ப லோவாக தான் இருக்குது. then particles of solid cannot move easily. பார்ட்டிகல்ஸ் ரெகுலர்லி பேக்கில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அதால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. தென் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி. ஆட்டம்ஸ்லாம் லூஸாக பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே மூவ் பண்ணுறது ஈஸியஸ்ட் ஒன்னாக இருக்கும். தென் கேஸுக்கு சொல்லவே வேண்டாம், அது எல்லாமே வெரி லூஸ்லி பேக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாகவே மூவ் ஆக முடியும். ரேண்டமாக கண்டினியூஸாக அங்கே மூவ்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். Okay, these are the comparison between solid, liquid and gas particles. Today summary is what is matter. So matter ங்கிறது என்னன்றதுக்கு definition பார்த்துருக்கோம். And what is mean by diffusion, compression of solid, liquid and gas particles. Then comparison of solid, liquid, gas. So அதெல்லாத்தையுமே summarize பண்ணி பார்த்துருக்கோம். Today homework is define the term matter. Why do gases not have fixed safe? Distinguish between solid, liquid, gas properties. ஸோ இதெல்லாத்தையும் படித்து எழுதி பாருங்கள். இந்த சாப்டர் லேர்ன் பண்ணி இதுக்குரிய கூகுள் ஃபார்முக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.